இந்தியா இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழர்களுக்கு தீர்வண்ட விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறதை நாங்கள் அனுபவிக்கிறதாக இருந்தால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு ஒரு ஒற்றையாட்சி முறைமையில இருந்து நீக்கி அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறையாக கூட்டாட்சி முறையாக மாற்றி அமைக்கப்படணும். அப்படி மாற்றி அமைக்கப்பட்டால் மட்டும்தான் தமிழர்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வர வேண்டிய அதிகாரங்கள் சேரும். அல்லாவிட்டால் அது வெறுமனே ஒரு மாயையாக மட்டும்தான் தொடர்ந்து 38 வருஷமாக இருந்ததை போன்று எதிர்காலத்திலும் இருக்க போகின்றது. அவ்வகையான ஒரு நிலைமை நீடித்தால் ஈழத்தமிழர்களுடைய வடகிழக்கில் இலங்கை தீவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு தமிழர் உடைய தாயக நிலப்பரப்பை காப்பாற்ற முடியாத நிலைமை உறுதிப்படுத்தப்படும். இந்த கோரிக்கையை தான் நாங்கள் விசேஷமாக முன்வைத்திருக்கின்றோம். அனுரகுமார திசாநாயக்கருடைய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்றிருப்பதாக, தாங்கள் தமிழ் மக்களுடைய ஆணையை நேரடியாக பெற்றிருப்பதாக பொய்யை கூறிக்கொண்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி முறைமைக்கும் விட ஒரு மிக மோசமான ஒரு அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு தமிழர் மீது திணிப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவருடைய தலைமையிலே இந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட வேணும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அவருடைய பங்களிப்பு, அவருடைய நிலைப்பாடு என்றது மத்திய அரசு, டெல்லியில இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய நிலைப்பாட்டை மாற்றியமைப்பதற்கும் தமிழர்களுக்கு ஒரு பலமான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கும் நிச்சயமாக உதவும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த அடிப்படையில தான் நாங்கள் அந்த சந்திப்பை மேற்கொண்டாங்கள். அந்த தீர்வு திட்டம் ஒற்றையாட்சி அல்லாத ஒரு சமஷ்டியாக அமைய வேண்டும். அதையும் தெளிவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வலியுறுத்த வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டிருந்தோம்.